ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட்டர் ஹூஸ் பவுலிங் ஆவரேஜ் இஸ் 12.4 ரன்ஸ் பர் விக்கெட் டேக்ஸ் 5 wickets for 26 runs and thereby decreases average by 0.4. The number of wickets taken by him till last match was what? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டர் ஹூஸ் பவுலிங் ஆவரேஜ் இஸ் 12.4 ரன்ஸ் பர் விக்கெட். அதாவது ஒரு பவுலர் ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுக்கேன், அவரோட ஆவரேஜ் பவுலிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கு 12.4 ரன்ஸ்ன்னு ஆவரேஜாக கொடுப்பாரு. சரி, அவர் வந்து ஒரு இன்னிங்ஸில் 5 wickets எடுத்திருக்காரு, 26 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி இருந்ததோட ஆவரேஜ் வந்து 0.4 வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போனா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவர் லாஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும், ஓகே, டில் த லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்துருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஓகே, அதாவது அந்த கிரிக்கெட்டர் ஹூஸ் பவுலிங் ஆவரேஜஸ் 12.4 ரன்ஸ் பர் விக்கெட் டேக்ஸ் 5 wickets, ஓகேவா? ஸோ எவ்வளோ இன்னிங்ஸ் விளையாடிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, எவ்வளோ இன்னிங்ஸ்ன்றதோட எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. அந்த விக்கெட்ஸை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். அப்போது n விக்கெட்ஸை எடுத்து 12.4 ரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் 5 wickets. இப்போ நெக்ஸ்ட் இன்னிங்ஸில் +5 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவரோட ஆவரேஜ் என்ன ஆகுது, 26 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்ஃபோர் 5 wickets எடுத்து 26 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. கொடுத்தோடனே ஆல்ரெடி இருந்ததை விட 0.4 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆல்ரெடி 12.4 இருக்குது, இப்போது 12 ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை என்ன பாருங்கள், இப்போ இது என்ன இருக்குது, 0.4 மைனஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, இங்கே 5 வந்து ப்ளஸ் ஆகுது. சரி, அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 12 into 5 வந்து 60 minus n into 0.4 n, that is equivalent to தான் என்ன, இந்த 26 runs. ஓகே, இந்த இதுவால் தான் இந்த ஒரு இம்பேக்டை க்ரியேட் ஆகுது. ஓகே, இந்த ரன்னால் தான் இந்த இம்பேக்டை க்ரியேட் ஆகுது. அப்போது 60 minus 0.4 n is equal to 26. அப்போது minus 0.4 n is equal to அந்த 60 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், -34 ஆகும். மைனஸ் கேன்சல். அப்போ n is equal to 34 divided by 0.4, that is equivalent to 85. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அப்போது அவரோட லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 wickets அவர் எடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் மெத்தட். Okay, thank you for watching my video. Thank you.